இன்றைக்கு நாங்கள் வந்து அவட வீட்டை வந்தாங்க. ஏன்னு சொன்னால் அவள் ஏற்கனவே இப்போ ஃப்ரெண்டு கூப்பிட போகிறேன். ஓகே, ஏதாவது வித்தியாசமாக வீட்டில் என்ன செய்யறீங்க? எப்படி இருந்தாலும் தெரியாதான் மூண்டு இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆனந்த கோழி வளர்க்கிறேன். நானும் முந்தி வளர்த்தேன். யாருக்குமே வரக்கூடாது தெரியுமா? சாணம் முளைஞ்சிருக்கிற மாதிரி அப்படியே அது சரக்கி கொண்டு போகிற ஒரு நிலைமை வச்சு செலவழித்து அந்த வருத்தம் மாறும். அவசியம் ஜோலா போய் பார்த்தீங்கன்னா உலக நாடு எல்லாம் பிறகு. அப்போ அது இடத்துல நாங்கள் அதை செய்கிற வேலையை பார்த்து நீங்கள் அதை விடுங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ரெண்டு நீங்கள் ஒரு 120 கொடுத்தாங்க. இந்த உங்களுக்கு தடுக்கே இருக்கா? அது இல்லை, எல்லாருக்கும் வருத்தங்கள், எங்களுக்கும் வருத்தங்கள் வரும், பிம்பங்கள் வரும். அதுக்கு அவருக்கு வருத்தம் வந்துட்டு அந்த என்ன உடுப்பு போட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமீனா. நான் பிரைவேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டில் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு காலையிலேயே நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்வோம்னு சொல்லி இப்போ நேரம் வந்து 9 மணி ஆகிட்டு காலையிலே இப்படி பேருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வைக்கதான் ஒரு என்ன அதை பற்றி வாயதுறக்கத்தான் வருது. வெக்கைன்னு சொன்ன இப்போ எங்களை ஸ்ரீலங்கா பொறுத்தவரை இருக்கிற வெக்கைக்கு வந்து மறதி எங்களோட இருதயத்தில் நிறைஞ்சிருக்கோ அதான் வழியாக வரும்னு சொன்னா இப்போ அந்த 6ஆம் மாதம் தானே கொஞ்சம் வெக்க தான் கொடுப்பேன். இப்போ 2 பேர் வந்து இந்த ஜெர்மனில இருந்து 2 பேர் வந்து என்ன உடுப்பு தைக்கணுமாண்டு இப்போ காலம் அவையலோடைய நேரம் போயிட்டு அவையல் இப்போ எங்கள்கிட்ட வந்தவினம் உடுப்பு தைக்கணும் மாட்டேன். என்ன உடுப்பு என்ன சோபா கவர் என்ன தைக்கணும்னு வந்தவினம் அவங்க போய் விடிய காலம் அக்கினியாக்களை எழுப்பி அவங்க காக்க வச்சு என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் போடுறேன். அதில் வந்து கால் பண்ணி போட்டு நீங்கள் துருவா என்னுடைய சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடையிலையோ சரி கால் பண்ணி சார்ஜா சோமா இருக்கு நம்ம டாக்கலையும் வந்து நெறிஞ்சது தான் வீடியோ எடிட் பண்ணி போட்டு பழக்கிறவங்க. இப்போ அவங்க வந்து விடிய காலம் எனக்கு கோல் அடியை நினச்சிக்காங்க. நான் வந்து ஃபோன் இரவில் கொஞ்சம் பைப்ரேஷனில் வச்சு விடுறது. காலையில வந்து ஞாபகம் இருக்கு ஜெபம் பண்ணி போட்டு அங்கே எங்களுக்கு வந்து தெரியாது. இப்படி காலையில லிதியா குட்டிய வந்து வலிக்கெடுத்து அந்த இதுல இருப்பேன். நாங்க 2 பேரும் நான் சாப்பாடு செய்வேன். அவங்கள சந்திக்க போனா அவங்க அக்கினி வந்து நித்திர தூக்கத்தோடு இருக்குதுப்பா. ஸோ அப்போ நாங்கள் வந்து அப்படி ஒரு ஞானத்தோட சேர்ப்படுறதுனால அதுக்காக நான் நம்பரை வந்து போட்டிருக்கேன். எங்களோட வாட்ஸ்அப் இது யூடியூப்ல கீழே போட்டுருக்கேன் எங்களோட நம்பர். அதில் கால் பண்ணி உங்களோட தொடர்புகள் எல்லாமே கடையை வந்து நான் அட்ரஸ் எல்லாம் போட்டுருக்கேன். நல்ல அங்கால எல்லாரையும் சந்திக்கிறேன். நீங்க எங்களை சந்திக்கிறது இன்னும் சுகம். உடுப்பு தைக்க வாரன்னு சொன்னாலே எங்களோட இடத்தை தாண்டி தான் போகணும். இப்ப மந்திய யாழ்ப்பாணத்திலிருந்து வரைக்கும் மந்தியை தாண்டி தான் நாங்கள் போகணும். பருத்துறாங்க எல்லாம் போயிருக்கோம். மந்திய பெட்ரோல் சைடு எங்களோட கடை வந்து நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு நாங்க காலையில வந்து வலிக்கிட்டு நிக்கிறோமே இப்ப நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப 2 நாள் வந்து மேல ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது. அது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து லிதியா குட்டி வந்து இன்னைக்கு யூனிஃபார்ம் போடல. அதை நம்ம வீடியோல எடுக்கணும். அந்த டைம் தான் நிவி எல்லாம் போய் கூட்டி கொண்டு வந்து கொஞ்சம் எல்லாம் மாறிட்டு காலையில வந்து அப்ப லிதியா குட்டி வந்து இன்னைக்கு அந்த வீடியோல போட்டிருந்தேன். வந்து ஒரு பேருக்கு முழுப்பாடு சட்டை மஞ்சள் கலர் அவருக்கு ஒரு முழுப்பாடு சட்டை தைக்கணும். இனி வந்து அடிக்கடி எங்கட ஆர்த்தி அடி நேசர்ல வந்து முழுப்பாடு சட்டை போட வேண்டியது இருக்குது. அப்ப அவாக்கு வந்து நான் முதல் ஒன்று தைச்சபடியா தைக்கல. நீ ஒன்று அவாக்கு வேற மாதிரி தைக்கணும் ஃபுல்லா. அது வந்து கட்டியாம போட்டு உடுப்பு எல்லாம் மாறி போட்டு அப்பாவா பனியும் பாப்பா காலமா சாப்பிடல சொன்னா நம்ப மாட்டீங்க. லிதியா குட்டி காலம் சாப்பிட ஏனண்டா எலும்பின உடனே அம்மா நீம்பா அம்மா என்னோட நேசரி யூனிஃபார்ம் நேசரி கிளினிக் வழியால போறோம். நீங்க அந்த சாண்டில போட்டு கலட்டி போடக்கூடிய அவ கொழுவ மாட்டேன். இல்ல கலட்டி போடுறா என்ன செய்யறா சொல்லுவா. போற இடத்துல கலட்டி எல்லாம் போட தெரியாது. டீச்சர் கொழுவி பூட்டி விட்டா அப்படியே இருக்கு காலையில. அதான் இதை போட்டு விட்டேன். அப்ப காலையில நம்ம வலிக்கு சாப்பாடு தீத்தவும் எனக்கு வேணாம் அம்மா டீச்சர் அம்மா பேசுவாம்மா சும்மா சாட்டுப்படுது ஒரே அதாங்க அது பேசுவாமா அம்மா நீயும் வாமா என்னோட டீச்சர் ஆச்சா இல்ல அது இன்றைக்கு போறதுக்காண்டி நாங்க டீச்சர் ஆச்சா பிள்ளைக்கு வெளியால கூட்டி கொண்டு வைப்பேன். பிள்ளை அச்சாடு போடணும் அம்மா நீயும் வாமா சாப்பிடவும் அழுது ஒண்ணு அப்படியே இருந்துச்சு. அன்னைக்கு இப்ப அந்த அவைய கண்டோட கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட போகுது. அப்ப இன்றைக்கு நாங்க போறேன் ஃபுல்லா பிள்ளைல மட்டும்தான். அவை வந்து இனி வந்து கொஞ்சம்
இனி வந்து நர்சரியில வந்து ப்ரோக்ராம் நிறைய வரும். அப்ப சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க சர்ப்ரைஸா வந்து ஒரு ஆளை பார்க்க போறோம். சர்ப்ரைஸா வந்து ஒரு ஆளை பார்க்க போறோம். என்ன நிலைமையில இருக்கிறான்றதை நாங்கள் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போறோம். இன்றைக்கு அதுவாதான் யோசிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காலையில கடை வேலை எல்லாமே இருக்கு. கடையில நான் வட்டி வச்சுட்டு தைக்கிறதுக்கு வட்டி வச்சுட்டு வந்தேன் நான். அப்ப அதை கொஞ்சம் அங்க வேலை செய்யட்டும். அப்ப நான் போய் இந்த அலுவலையை முடிச்சிட்டு தான் மறுபடியும் கடைக்கு போகணும். அப்ப நேற்று ஒரு பிளான் பண்ணிக்க அப்படி ஒரு நாங்க போய் சந்திக்கணும் பிளான் பண்ணி இருக்கிறா. அப்ப அதுக்கு முன்னமாக இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. அப்ப வசனம் சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடான்னு சொல்லியிருக்கேன். அப்ப அவரை தேடுவோம் பொழுது அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். மேல அது என்ன விசுவாசம் என்றது என்ன எப்படி வரப்போகுது? கடவுளோட வார்த்தை இருதயத்தில் எழும்பி வரணும். மேல காலமான எழும்பினோம் முடிய காலம் எழும்பி என்ன வாக்கு தத்துவங்களை நாங்கள் சிவரில் ஒட்டி வச்சிருக்கோம்ன்ற என்ன எல்லா நேரங்களையும் எல்லா வாக்கு தத்துவங்களும் வந்து மைண்டுக்குள்ள வராது. மேல வெளிய காலமாக வெளியால நான் ஒரு அண்டைக்கு ஒரு தேவைகள் மத்தியில கட்டாயம் அந்த ஒரு வாக்கு தத்துவம் ஒன்று கொண்டு வெளியாக ஒட்டினான். இதை பார்த்து சொல்லணும், அதை சிந்தனையா இருக்கணும், பேசணும். என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னா என்ன வாக்குத்தத்தம் அப்படி இல்லை வடிவா சொல்லணும் வசனம். கடவுளோட வார்த்தை அறுத்துறுத்து பேசணும். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய்னு வாக்கு தத்தம் சொல்லுகிறது. அப்பதான் நாங்க விசுவாசிக்கணும். அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இந்த வாக்கு தத்தம் எல்லாமே மேல பலிக்கணும். அதை நாங்க வாயினால மேல ஒரு மனுஷனுடைய நிறைவு, அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான்னு தான் மீதம் சொல்லுது. அவனுடைய நினைவு, அவனுடைய பேச்சு எப்படி இருக்கானோ அப்படிதான் அவனோட வாழ்க்கை அமைய போகுது. சில பேர் நாம எதனால நாங்க நிறைஞ்சு போயிருக்கிறோம், சூழ்நிலைகளை, ஒரு வருத்தங்கள், துன்பங்கள், மற்றது கடன்கள், பிரச்சனை, அப்படி அதனால நிறைஞ்சு போயிருப்போமா இருந்தோம். மேல அதுதான் எங்களை ஆளுகை செய்யும். அதுக்குள்ளாக நாங்கள் நம்பிடுவோம். மேல நேற்று கூட நான் சொன்ன மாட்டியல் ஒரு கொஞ்சம் ஒரு பலவீனமா இருந்தது. இப்போ நான் அதிகாலையில் பொடிய கனவுளம்பி போய் அன்றோட சமூகத்துல போயிட்டு நான் இப்படி எல்லாம் வாக்கு தத்தங்கள் சொல்லியிருக்கிறேன். அவர் நம்முடைய பரிகாரி என்ன கர்த்தரா இருக்கிறாருன்னு சொல்லி டைம் நம்ம வெளியால வரைகளும் நல்ல ஒரு பலத்தோட வர கடவுள் நமக்கு அந்த கிருபையை தருகிறார்கள். இதுதான் அந்த பாக்கியம் என்றது என்ன. ஸோ இந்த பாக்கியத்தை வந்து மேல நானும் அனுபவிக்கிறோம் போல நீங்களும் அதை அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது, எண்ணங்களை மாற்றும் பொழுது, இல்லை இது அப்படி இல்லை இப்படித்தான் நடக்கும், என்னுடைய வார்த்தை என்ன குறித்து இப்படி சொல்லி இருக்குது, அதன்படிதான் என்னுடைய வாழ்வு நடக்கும்ன்றதை முழு நிச்சயமாக நம்பி விசுவாசித்தால் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? ஆபிரகாம் விசுவாசித்தால் அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுது. அதே போல நாங்களும் அந்த விசுவாசத்தை எல்லாமே பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நாள் மனுஷி என்ன சர்ப்ரைஸா பார்க்கணும். சரி, என்ன ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கிறா. சரி, வாங்க பிளான் படி நாங்கள் இன்றைக்கு பொலியால போக போறோம். போய் என்ன ஒரு காரியம் ஒன்று இருக்குது. என்ன காரியம்ன்றதை நாங்கள் வீடியோக்குள்ளாக போய் பார்ப்போமே. அது வீட்டுக்கு முன்னால இருக்கிற பழக்கடைக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம். பழங்கள் வாங்கிக்கலாம். இந்த சைட் அப்படியே பச்சை அப்படியே நாங்கள் இந்த இடத்துலாம் கொடுக்குறாங்களே பச்சை அப்படி 2-3 நாளாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் இல்லாத வரையில அப்படி எங்களை பார்த்தா 1 கிலோ கொம்பாங்க கொடுப்பாங்க. அவசரத்துக்கு நெல்லம் கொம்பாங்க தெரியும். நாங்கள் இப்போ வழியாலங்கையும் போட்டு வந்து ஒரு சமையல் சமைக்க சின்னவங்க என்ன பண்றாங்க நீங்க வண்டி போடுங்க. ஆமா, இது சின்னவங்க அப்படின்னா லேட்டா முடிக்கு. இது என்ன அவசர சமையலுக்கு வந்து கொம்பாவங்க ஈஸி. உடம்புக்கு நெல்லம் எவ்வளவு? வெயில பாருங்க, சும்மா கண்ணாடி போல இருக்கு. பளிச்சண்டு எங்களோட ரோட்டு தான். ரோட்டை கடைக்கெல்லாம் இருக்கு. காலையில தான் நிறைய வாகனங்கள் போகுது. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோமே, எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சர்மியக்கா விட்டு தான் வந்து நாங்களே நிறைய நாளாக வந்து பார்க்கணுமென்று இருந்தேன் நான். ஆனால் வர்ற ஒரு சூழ்நிலை வந்து அமைய லேட்டதாக இன்றைக்கு தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து அவளோட வீட்டை வந்து நாங்கள் ஏன்னு சொன்னால் அவளுக்கு ஏற்கனவே இப்போ ஒரு 2 கிழமையாக வந்து அவளுக்கு வந்து ஒரு
என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே. அப்போ அவள் வந்து கட்டாயம் நான் பார்க்க வரணுமேன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாளாக வந்து நான் அந்த லைட்ஸும் செலவிலா வெளியால் சில இதுகளுக்கெல்லாம் நான் போகிறேன்னு சொன்னாலும் இப்போ இல்லாட்டி அனுஷியாக்காக்கள் வீட்டை வாரேன்னு சொன்னாலும் உடனே வருவேன் என்ன லிதியாவே அப்படி நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். அப்போ என்னன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து இப்போ எங்களோட வீட்டுக்கு நான் தானே மூத்தது. அப்போ எனக்கு ஒரு அக்கான்ற மாதிரி தான் நான் கூடுதலாக வந்து இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே இந்த முறை சொல்லி கதைக்கிறீங்களேன்னு சொல்லி நான் கூடுதலாக வந்து சர்மியக்காண்டான் கதைக்கிறது அப்படி ஒரு அக்கா மாதிரி தான் அவள் என்னோட. அப்போ அதால் தான் இன்றைக்கு நான் அவள் அப்பாவுக்கு வந்துனா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சர்மியக்கா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அவள் நான் கூப்பிட போகிறேன். ஓகே சர்மியக்காய் ஓய் 2 குரலும் ஒரே மாதிரி தாங்க சர்மியக்கோய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட சர்மியக்கா வந்துட்டா மருமக்கள் பார்த்தீங்களோ நக்களை பார்த்தீங்களோ எஸ்கே மருமக்கள் ரெண்டா ஒரே இனம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க எங்கள் சர்மியக்காக்கு இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்ற அதை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். அது தெரிஞ்சிருக்குன்னு தானே அவள் கொஞ்சம் சுவையினம் என்ன. அப்போ அதெல்லாம் இன்றைக்கு நான் ஒரு 4 நாளைக்கு முன்னே இங்கே வரணுமென்று இருந்தேன். நான் இருக்கிறோம் இருக்கிறோமே நான் வந்து அடிக்கடி கால் பண்ணி கதைக்கிறேன். நான் என்ன மாதிரி என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து இப்போ என்னத்தால் உங்களுக்கு இது வந்தது உங்களுக்கு? எனக்கு ஆரம்பத்தில் என்னத்தால் வந்ததுன்னு தெரியாது. நானும் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட இப்படி சின்ன சின்ன பருவா வந்து கடிக்குது. ஆரம்பத்தில் நான் டாக்டர்கிட்ட காட்டக்கு முன்னே நான் ஃபார்மசியில் தான் எடுத்தேன். எடுத்து அதுக்கு கூடி 40 தான் டாக்டர்கிட்ட வேற இந்த சுகர் அதுகளை பார்ப்போம்னு சொல்லி சுகரையும் பார்த்தா அது நோமல். அப்போ அவங்க ஒரு கட்டமாக தான் நின்றுவாங்கல்ல. அப்போ அவங்கள்ட்ட நான் அந்த கோழி வளர்க்குறத பற்றி ஃபஸ்ட்டுக்கு சொல்லியில்லை. அப்போ நான் ருபின்ஸுக்கும் போய்கிலேயும் அவங்கள்ட்ட இதை பார்த்துட்டு தோல் அலர்ஜி அந்த பூஞ்சன தொற்றுன்னு சொல்லி அதுவும் ஒரு கிருமி தொட்டு தான் அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க. ஒரு கிருமி தொட்டு சுகரையும் அதையும் பார்க்கணும்னா அதுவும் நோமல். அப்போ தெரியுது ஆயுர்வேதத்தில் சொன்னேன். எல்லா மருந்தெடுத்து நான் மெயினாக கோழி என்ற வார்த்தை நான் சொல்லல. கோழி நான் வளர்க்குறேன்னு சொல்லல. அப்போ அவங்க சொன்னால் ஏதோ ஸ்கின்னுக்கு உங்களுக்கு ஒவ்வாமை இருக்குது. என்ன காரணம் என்ன நீங்கள் அப்படி எதுவும் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கின் அலர்ஜி இருக்கும். நாங்கள் முந்தி இருந்தது எனக்கு இந்த கடிச்சு டஸ்ட்டு கலதல் பட்டால் கடிச்சு தடிக்கும். அந்த சொரிஞ்சு அந்த இடமெல்லாம் தடிச்சிடும் பிறகு நோமல் ஆகிடும். இப்படி பெருக்கலாக வராது. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நான் மருந்துகள் எடுத்து டஸ்ட்டுகளை கொஞ்சம் குறைச்சா அப்புறம் எனக்கு ஓகே. இப்போ திருப்பி வந்த அப்புறம் அவங்க கேட்டாங்க உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கிற நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக வீட்டில் என்ன செய்கிற நீங்கள்னு கேட்டுக்கிறேன். நான் கோழி வளர்க்குறேன். கோழி வளர்க்குறேன்னா நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி கோழி கூட்டுக்குள்ளே எல்லாம் போய் எல்லாம் செய்வீங்களோடு கேட்டுக்கிறேன். நான் என்ன நான் தானே செய்கிறது இருந்தால் எப்போவுமே பிள்ளைகள் வேறு எல்லாம் இருக்கிற இடத்துல இவ்வளோ நீட்டாக இருந்தால் பிள்ளைகளுக்கு அதை பாதுகாப்பு நான் டெய்லி அதை க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணுறேன்னா அந்த கை க்ளோஸ்கள் பாவிக்கிறது இல்லை கீழே விழுகிறது எனக்கு இப்போ வேறையாக வெட்டி தாட்டு அதாவது கையாலே எல்லாமே தான் மாட்டேன் எல்லாம் வெட்டி தாப்பேன். கோழிக்கு சாப்பாடு போடுவீங்களா நார்மலாக கையெல்லாம் உள்ளே போகும். கோழிக்கு சாப்பாடு போட்டு தண்ணி வைக்க போகும். அதை பறந்து அடைக்கிங்க அப்படி தண்டிங்க உடனே என்ன செய்வேன்டா பறந்துலாம் தண்டிக்கணும் உடனே வந்து எல்லாம் க்ளீன் பண்ண கையோட குளிப்பேன். அதுக்காக டெட்டோல் பாவிச்சோம் டெட்டோல் சோப்பு அதுகளில் நார்மலாக குளிச்சா ஓகே தானே. எனக்கு அதுக்குள்ளே அது தண்டி இருக்கும் தோல்லைன்னு எனக்கு தெரியாது. அது கண்ணுக்கு தெரியாமல் தானே தான்றதான். அப்போவே சொல்லிச்சு நான் சில கோழி பேனும் கோழியின் எச்சங்கள் அது ஸ்கின் அலர்ஜிக்காரருக்கு டக்கனை கண்டிடுமா. அப்போ நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் எவ்வளோ குளித்தாலும் அதுக்கு மாறாது. உங்களோட ஸ்கின்னு அதை ஒட்டி இருந்தாலும் தெரியாது அந்த ஸ்கின். அப்போ எனக்கு ஆரம்பித்தது இந்த இறைக்கில் இந்த கை இறைக்கில் தான் வந்தது. அதுக்குள்ளே ஆரம்பித்தது சாரி இப்போ இதுக்கு ஆரம்பிக்கணும்னா கை கால் இறை இந்த இதெல்லாம் கடிக்கும் சொன்னபடி கடிச்சு குட்டி குட்டி அப்போ அரிசியாக கிடக்குன்னா உனக்கு பூச்சி சாமி பூச்சி குடிசையை வாங்கி போடுறேன். நான் 2 கிழமைக்கு இருக்கா பூச்சி குடிசை எடுப்பேன் தெரியா. அந்த சொல்லவே நம்ம 15 நாளைக்கு பிறகு பூச்சி குடிசை போடணும். அதை பூச்சி சேர்த்தா பூச்சின முட்டை சாகுறதுக்கு 15 நாளைக்கு பிறகு ஒரு கப் போடும். அப்படியும் போட்டு பார்த்தாலும் திருப்பியும் எனக்கு அந்த கடி வந்து கொண்டே இருக்கும். கையிற கால் தான் ஃபர்ஸ்ட்டு அது ஒரு 2 மாதத்துக்கு முன்னே இருந்தது குறைஞ்சி புறவு வேறு. அப்போ புறவை பார்த்தா அந்த கை இதுக்குள்ளே வந்துட்டு குட்டி குட்டி பருவா வந்து நான் வேக்குருப்பேன். வெக்க டைம் தானே வேக்குருவன்னு தான் நெஞ்சு போட்டு வேக்குரு பவுடர் வாங்கி க்ரீம் வாங்கி அதாங்க இதெல்லாம் தந்தாங்க. அந்த எல்லாம் கிடக்கு கணக்கு சாமான் இருக்குது புதுசு ஐட்டம் நிறைய கிடக்கவே விட்டேன். அப்போ இதுகள் போட்டு கொண்டு வந்தால் கடைசியில் நான் கோழி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஆயுர்வேத எண்ணெயில் தந்து ஒரு தூள் மாதிரி தந்தவிய பெனங்கட்டியோட குழச்சி சாப்பிட்டா கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு இருக்கணும் இருந்தது. புறா பார்த்தா குட்டியோ போகிறோம்னா கடிச்சு சோறு ஆயுர்வேதத்துக்கு வந்து குறைஞ்சி கூடித்தான் அப்போ எனக்கு எப்படா குறையும் பண்ணுறதானே ஏன்னா அவ்வளவு கடி என்னால் தாங்கல ஒக்கைக்கு வேர்க்க நான் ஓடி போய் குளிக்க என்ன செய்யும் அந்த புண்ணிடம் பெருத்து கொண்டே போகும். அந்த புண்ணை சொரிஞ்சிடம் புண்ணாக்கிடும் புண்ணிடம் இப்படி பெருத்து அப்போ தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். வேலை வீடுகளாக சுட்டாரம் தண்ணி
நான் என்ன செய்கிறது, கடிக்குது வேர்க்குது விடாமல் போடுறோன்னா ஓடி போய் குளிக்கிறது. எத்தனை தடவை குடிச்சு உடுப்பெல்லாம் புது கொஞ்ச நேரம் போட்டிருப்பேன், அந்த உடுப்பு கழட்டி போட்டுட்டு திருப்பி புது உடுப்பு போடுவேன். அப்படி மாற்றி மாற்றி அவ்வளோ நீட்டாக தான் எல்லாம் செய்தோம்னா நான் எனக்கு போயிட மாதிரி இல்லை. அப்புறம் வேறு போயிட்டா சரியோ வேலையாக போட்டார். அப்போ நான் இவருக்கு சொல்லவே இல்லை, அடுத்த மருந்துக்கு போகிறேன். மூண்டு இல்லை, ஃபர்ஸ்ட்டு முருகானந்த, அப்புறம் மொட்டோ இல்லை ரூபின்ஸு, அப்புறம் ஆயுர்வேதனால சரியா. அப்போ இவருக்கு சொல்லவே இல்லை, வேறு செலவுக்கு தந்துட்டு போனவர் காசு. அவன் 2-3 நாள் வேறு லேட்டாக இருந்தானு நான் டக்குன்னு என்ன செய்தேன், நான்சியா சொல்லிச்சு சர்மி ஒன்றும் வேண்டாம் சர்மி, நீ ஒன்றும் இல்லை ஆனால் பவரான மருந்து தான் ரோயல் தருவேன், நீங்கள் ரோயலுக்கு போய்ப்பேன். அப்போ நான் அந்த ஆயுர்வேதம் ட்ரை பண்ணி கூடிக்கொண்டு தான் இருக்குது. அந்த கொஞ்சம் நேரம் குறையுது கூட கட்டிக்குது இல்லை. சரி அவங்க சொன்னதைங்களுக்கு பார்ப்போமே, எல்லாரும் சொல்கிறத கேட்குறதா எனக்கு எங்கே கடி உடையுமோ அந்த சரின்ட்டு அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார் நீங்கள் ஏதாவது வடை எதுன்னு சொல்கிறேன், நீங்கள் உளுந்துகள் கலவுற நீங்கள் கேட்டேன். நான் சொன்னேன் அது கையை பார்த்துட்டு அப்படி தான் கேட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல அவர் நான் சொன்னேன் இந்த கை கமுக்கட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் புண்ணாகி ஏதாவது கிடாக்குது. அப்போ அவருக்கு பார்த்துட்டு தான் மருந்து தருவேன். பார்த்துட்டு சொன்னேன் வேறு என்ன வித்தியாசம் என்னங்க கோழி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு சரி. அப்போ அவர் சொன்னார் அந்த கோழிൻ്റെ இதுகள் எல்லாத்தையும் குறைச்சி கொள்ளுங்கன்ட்டு சொல்லிட்டு மருந்து தந்தவர். எனக்கு மருந்து தந்து நேற்று வந்த உடனே அந்த ஒரு டேப்லெட் தந்தவர், ஒரு சிறப்பு மாதிரி தந்தவர். போட்ட உடனே சும்மா படுத்தலாம் தான் நிற்கிறேன். இதை 10 மணிக்கு முன்னே நிற்கவே எழுப்பி போன் காய்ச்சி போட்டு திருப்பியும் படுத்தினால நிற்கிறேன். அந்த கடியெல்லாம் குறைஞ்சி இந்த கையில் எல்லாம் பாருங்க நல்லா கடிச்சு எல்லாரும் என்ன சார் நீ உனக்கு என்ன கையில் என்ன இப்படி நான் கடியாக கிடக்கண்டெல்லாம் கேட்டவே. சரி ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வந்துட்டு கடியும் குறைஞ்சிட்டு ஓ அவர் கிரீன் அந்த கடிக்கிற இடங்கள்ல போட சொல்லி இந்த கிரீன் தான் இந்த கிரீன் இது வந்து என்ன தெரியும் அந்த ஆயுர்வேதம் மனம் வந்து மணக்குது. நான் இந்த பக்கத்தால உடைக்காது இந்த பக்கத்தால உடைஞ்சு வைக்கிறது இருக்கு. நான் நம்ம விசிக்கி எடுக்கிறேன். அப்போ என்ன பிளான்? அப்போ நீங்கள் இப்போ கோழியாலாம் இது வந்து கூடுதலாக வந்து எல்லாருமே மாமியும் சரி அனுஷி அக்காவுல எல்லாருமே இதை தான் சொல்லியிருந்தவே வந்து கோழியாலாம் நமக்கு வந்தேன். நான் உண்மைக்குமே நானும் நம்பி நிறைய பேர் கோழி வளர்க்கிறேன். நானும் முந்தி வளர்த்தேன். அந்த ஊர்கோழி மேய விடுறபடியா நாங்கள் அந்த மேய விடுற கோழிகளுக்கு வருத்தம் வராதுங்க கடைசி மாதிரி. இது வந்து அடைச்சி அப்போ அது வந்து நல்ல காலம் உங்களுக்கு வந்திருக்கு. பிள்ளைகளுக்கு இவரோ பிள்ளைகளோ கோழிக்குட்டு பக்கமே போடுமானே அந்த கோழிக்குட்டுக்க போய் எதுவுமே முட்டை எடுக்க கூட பிள்ளைகள் போகாது. நல்ல விஷயம் அவையே உண்டுமே. அந்த அவையே கொஞ்சம் இதுகள் பார்ப்பினா அதுக்குள்ள போகிறது இல்லை. நான் தான் எந்த போயினாலும் பிள்ளைகளுக்கு நாளைக்கு தண்டக்கூடாது. பின்பக்கம் வீட்டுக்கு பின்னுக்கு வைக்க வீட்டுக்குள்ள மணக்கம் பிறகு பிள்ளைகள் போய் வர்ற இடங்கள் அவ்வளோ நீட்டாக தான் எல்லாம் வச்சுக்கிறது. முந்த நாளும் இந்த வருத்தத்தோடைய போய் கோழிக்கூட எல்லாம் கிளீன் பண்ணி அடிச்சு கோழிக்கெல்லாம் குளிக்க பார்த்து கொஸ்பெப்பால் கிளீனுங்க எல்லாம் எனக்கு வருத்தம் தானே. அப்படி இருந்து கோழியால் தான் தருதுதாண்டா பிள்ளைகளுக்கு அப்புறம் நாளைக்கு தண்டி மட்டும் ஓடி போயெல்லாம் கோழிக்கெல்லாம் அடிச்சு கொஸ்பெப்பெல்லாம் கோழிக்கூட எல்லாம் கழுவி எல்லாம் கீழே எல்லாம் தாண்டி வெட்டி தாட்டு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தேன். நார்மலாக வந்து இந்த கோழி வளர்க்குறது வந்து இப்போ பார்க்குறாங்களே கோழியை வளர்க்கக்கூடாது அப்படின்னு இல்லை. இப்போ இவாக்கு வந்து முதலே வந்து அலர்ஜி கண்டு இருந்தபடியாக தான் அவங்க வளர்ப்பாதிப்பு. மற்றபடி கூடுதலாக கோழி வளர்க்குற ஸ்கின் அலர்ஜின்றது பஸ் எங்களுக்கு ஒவ்வாமை ஸ்கின்னில் ஒவ்வாமை இருந்ததுண்டா டக்குன்னு எந்த கிருமியும் டக்குனுங்கிற ஸ்கின்ல தாவிடுமா. சில பேருக்கு அப்படி இல்லை. எவ்வளவு தாண்டி அவங்க நீட் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தாவாது. அவங்களுக்கு ஸ்கின் ஓகே இருக்கு அந்த ஸ்கின். அப்போ அவங்களுக்கு அது ஓகே இருக்கும். எனக்கு என்ன செய்யணும் அடிக்கடி நான் கோல் பண்ணி கையிலே சொல்லுவா. இப்போ நான் சொல்கிறது சில வழி என்னென்ன வருத்தம் போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க மந்தியை கண்டு அப்போ சொல்லுவா பிள்ளைகளை வந்து பார்க்குறது கஷ்டம் தானே. இப்போ 2 பேரையும் வந்து 2 பொம்பளை பிள்ளைகள் நம்பி இப்போ ஒரு விடையிடாது. அப்போ என்ன செய்கிறது? அப்போ எந்த வருத்தத்தை இப்படி தான் ஒரு மருந்து எடுத்து அகலங்கூடி நாள் போகலாம் என்னண்டு இவர் நின்று இவர் பார்த்தாலும் அந்த வீட்டில் சமைச்சு கொடுத்து பிள்ளைகள்ன்றது பொம்பளை பிள்ளைகள்ன்றது தெரியும் தானே. அப்போ அதால் தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போக மறுத்ததுக்கு காரணம் அதுதான். ஓகே அப்போ இனி வந்து இப்போ உண்மைக்குமே நான் வந்து சர்மியக்காட ஒரு நாளைக்கு ஒரு காண்டாலும் முதற்பட்டு விசாரிக்கிறது இப்போ அதிகமாக விசாரிக்கிறேன். கவலையாக இருக்கிறது எனக்கு உண்மைக்குமா வேண்ட இதுகளுக்கு கேட்கல. ஏன்டா அவள் வந்து அந்த என்னன்னு சொல்கிறது உஷாரானவா. இப்போ நாங்கள் கூட தனியாக வழியால் வலிக்கிற இல்லை வீட்டில் இருக்கிறது மனுஷன் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். இவள் வந்து இப்போ எல்லாமே ஓடியாடி திரிஞ்சு பார்க்குறபடியா இதை பற்றி எனக்கு கொஞ்சம் அந்த விலங்கு மேலும் சொன்னால் எனக்கும் ஒருக்கா வந்து லிதியா கூட்டினு சொன்னாலே வயிற்றுல இருக்கு. அது வந்து செங்கிரந்தின்னு சொல்கிறேன் சிவத்தை தொப்பளம் வரும். அது இன்னும் கட்டி அப்பா அதாவது எனக்கு
சித்திரை வச்சுட்டு தான் வந்தது, தாங்கவே இல்லாம இருந்தது. அப்ப எனக்கு கவலையா இருக்கிறது அப்படி சொல்லிக்கல வந்து. அப்ப நான் சொல்றேன் நீங்க கடி சொறி வரக்கூடாது தாங்கவே இல்லாத. ஆனா சொறி அம்மையில நல்லா இருக்கும். ஆனா அப்படி ஒரு வருத்தம் யாருக்குமே வரக்கூடாது தெரியுமோ. அதுதான் நான் சொல்லியிருந்தேன் கடைசி. அப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போங்க, இப்ப எல்லாம் இவ்வளவு வருத்தங்கள் வருதானே என்னென்னவோ தெரியல. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா பயந்தெளிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அவ வந்து அந்த பிள்ளைகளால போயில்லாத சூழ்நிலையா இருந்தது. அப்ப உண்மைக்குமே அப்ப நீங்களும் வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒத்து வருது இல்லையான்னு சொன்னா நீங்கள் அந்த பொண்ணையை விற்கிறதுன்னு இல்லைமே. இதால அப்புற பாதிப்பு கூட வரக்கூடாது. அவ வந்து ஒரு தொழிலாத்தான் அது செய்தவா. ஆனா உண்மைக்குமே அது கஷ்டம்தான். நான் அதையும் அவ்வளவு நீட்டா பார்ப்பேன். நாங்கள் நீட்டிலா வச்சா கோழிக்கும் வருத்தம் வந்து அப்புறம் கோழிக்கு மூணோட அசைத்து கொண்டு. ஆனா அடிப்படை பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு அப்படி ஒரு அலர்ஜிக் தன்மை இருக்கே, அதான் பெரிய பிரச்சனை. அப்ப அதால வந்து இப்ப உங்களுக்கு விடத்தோட முடிஞ்சதுன்னு நினைச்சு கொண்டிருங்க. அது சரி கொடுக்குறதான இப்ப என்ன சொன்னா பேச கொடுத்து விடுவோம் பாக்குறேன். வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யற ஒரு ஐடியா இருக்கு. நான் ஏற்கனவே வீடியோல கதைச்சுக்கிறேன். அதை செய்வோம். ஏதாவது ஒன்று நாங்கள் ஏதாவது ஒன்று செயல்பாடு இருக்கணும். எங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய மாதிரி இருக்கணும். எங்களோட தேவைகளையும் பூர்த்தி ஆகி கொண்டு இருக்கிற மாதிரி. சரி இதுதான் அப்படி போனாலும் கவலை தான், ஒரு பக்கம் கவலை தான். சரி அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அடுத்த இடம் பார்ப்போம். உங்களை பார்க்கறதுக்கு நான் மட்டும் இல்லை, அண்ணா வந்து நிற்கிறேன். அவரே நாங்கள் கூப்பிடுவோம். வாங்க கிடக்க உலக்கால என்ன நீங்க கிடக்க உலக்காக்க வருகிறீங்க. கேட்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தாலும் வந்தோன்னா குடிக்க சரி வேணுமே, அதை முதல் குடிப்போம். குடிச்சாட்டா நாங்கள் வந்த உஷார 2 வார்த்தையில சொல்லலாமே. வந்த இடத்துல நாங்கள் வந்த பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம்னா அதுக்குரிய பிரியோசனத்தை சொல்லி போட்டல போவோமே. அது சும்மா அவங்களோட வெயில் நேரம் பழங்கள் சாப்பிட்றது வெட்டி வச்சுக்கிறாங்க. சரி குடிப்போம். குடிச்சாதான் சார் நல்லா இப்ப வெயில் ஏதோ சூரியன் கீழே இறங்கிட்டா நல்லா தண்ணி வகை எடுக்கட்டும், பழம் வகை எடுக்கட்டும். நான் இளநீ கொண்டு வருவேன். அம்மா கிட்ட இருந்து இளநீ நேற்று முந்தின சொல்லி கிடக்குது. அப்ப நான் புற வந்து ஆகிறேன். அம்மா கேட்ட வயசுக்கு சரிங்க. ஓகே ரெண்டு பேரும் நீங்க கொஞ்சம் மூடுங்க. சரி இப்ப 2 பேரும் வந்து கதைச்சதை நீங்கள் வடிவாக கேட்டிருப்பியல் பார்த்துருப்பியல்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் இப்படித்தான் வருத்தங்கள் துன்பங்கள் 2 வரைக்குள்ள என்ன சொல்லுவாங்க, வருத்தமாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். எதால் எங்களோட மனசெல்லாம் நிரம்பி இருக்கிறோம், நாங்கள் அதையே பேசி கொண்டே இருப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பக்கத்தால் பெருகி கொண்டு போடுமே. அதான் டாக்டர்கிட்ட நாங்கள் வருத்தம் பண்ணி போய் கேட்டால் கேட்பேன், இது உங்களோட அம்மா அப்பா அவங்களோட சந்ததிக்கு இருக்கோன்னு கேட்பினோம். நான் சொல்வேன் இல்லையாண்டு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இது ஒரு தொற்று வியாதி இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் நாங்கள் எல்லாம் அதை சொல்லி ஒரு காலத்தில் அது எங்களோட சந்ததிக்கு வந்து பரவுகிறது அப்படித்தானே. அப்போ ஆனால் பார்த்தாங்க அப்பாவுக்கு இப்போ இல்லைன்னு அப்பா அம்மாவுக்கு இல்லை அந்த வருத்தங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வித்தியாசமாக வருகிறது என்ன. அப்போ அப்படியும் இருக்குது சில நிலைமைகள். அப்போ நீங்கள் இன்றைக்கு இத்தனை இடத்துல எல்லாம் மருந்து எடுத்துட்டாலும் ஆனால் இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லலாம். அதுக்கு எல்லாமே ரேட்டை வேலை வரணும்னு நாங்கள் என்ன சொல்லுவோம். அப்படி தான் எங்களுடைய தொழில்கள் எங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையும் வந்து இந்த அநியாயமாக செலவழிக்கிறது தான் அந்த எங்களுக்கு அந்த எதிராக செயல்படுற அந்த சத்துருடைய நோக்கம். அப்படியாவது நாங்கள் ஒரு தொழிலை செய்து முன்னோரெல்லாம் வந்து பார்த்தா அந்த சாணுகிற முளைஞ்சிருக்கிற மாதிரி அப்படியே அதை சரக்கி கொண்டு போகிற ஒரு நிலைமையை தான் மேலே கூடுதலாக எல்லாருடைய வாழ்விலையும் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. என்ற நேற்று மக்கள் கதைக்கு சொன்னவா சரி நீ தானே எவ்வளோ வருமானம் நோம்பல மாதம் ஒரு கொஞ்சம் தானே வேணும், அதுக்கு மேலால் செலவழிச்சு கொண்டு இருக்கிறேன் கொடுத்துடுன்னு. அப்போ அப்படித்தான் மேலே அது வந்து என்ன சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய பேச்சு இன்றைக்கு நாங்கள் ஒரு வேலை செய்ய போய் அதால் பார்க்க போனால் அதில் ஒரு 50 சரி ஒரு 5000 வருமானம் வருதுன்னு பார்த்தா அதில் ஒரு 6000 செலவு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இப்படியான ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. ஸோ அதில் இருந்து நாங்கள் மாற்றப்படணுமென்றா என்னென்று நாங்கள் இருந்தால் அப்படித்தான். சரி ஒரு தொழிலை விட்ட இன்னொரு தொழில் உண்டு ஒரு ஐடியா இருக்குது தான். ஐடியா இருக்கு, முயற்சி தான் அப்போ எங்களுடைய முயற்சி தான் முக்கிய காரணம். அப்போ இன்றைக்கு நீங்கள் அப்போ எல்லாம் கதைச்சியாக கேட்டுருப்பீங்க எத்தனை இடத்துல எல்லாம் மருந்து எடுத்த கொண்டாடம். ஆனால் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சுகம் அதுக்கெல்லாம் இந்த ஏற்ற நேரம் என்ன ஒரு சில வருத்தங்கள் வந்தாலும் மருந்து எடுத்து மாறுறதுக்கு மட்டும் ஒரு ஏற்ற நேரங்களை அந்த சரியான நாங்கள் இந்த அந்த மருந்தை போடைக்க அந்த மருந்தம் சுகமாகுது என்ன சரியான அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த மருந்தை போடைக்க அது சரியாக வேலை செய்யும். அப்போ நான் வந்த ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றையிலேருந்து உங்களுக்கு சுகம் இன்றையிலேருந்து உங்களுக்கு அந்த கடியெல்லாம் மாறிடும்.
எல்லாம் மாறிடும். அது சுகம்ன்றதை நான் பேசுகிறேன். மற்றது என்ன சொல்லுங்க அப்போ இந்த மற்றது வேறு என்ன இப்போ கூடுதலை நான் கதைக்க போனால் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் இந்த வேதத்தில் உள்ள கதையில் தான் கதை என்னன்னு சொன்னால் அந்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து 18 வருஷமாக பெரும்பாடு வைக்கிற அப்படி ஒரு வருத்தம் ஒன்று இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த வருத்தம் அப்படி என்றால் அந்த தகப்பன் பெரிய ஒரு ஐஸ்வர்யம் பெரிய நல்ல ஒரு நல்ல ஒரு செல்வந்தனால் அவர்கிட்ட கிடைக்கிற காசு எல்லாத்தையும் முடிக்கிறவங்க தான் அந்த வருத்தமே வந்தது மகளுக்கு அந்த வருத்தமே வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிள்ளைக்கு தன்னிட்ட கிடந்த சொத்து எல்லாத்தையும் மழித்து செலவழித்து அந்த வருத்தம் மாறுது. அவள் சரியான கேவலாக போய் அந்த பொம்பளை வந்து சரியான கேவலாக போய் 18 வருஷமாக மாறிடு. அப்போ இயேசு வந்திருந்த பொழுது அவள் கேள்விப்படுறா இப்படி அவர் எல்லாம் இப்படி சுகமாக்குறாராம். அப்போ அவரை போய் காண முடியாது, அவரை சந்திக்க முடியாது, அவர்கிட்ட சரியான சனக்கூட்டம் அவரை சந்திக்கிற இடத்துல அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசமே இருக்கிறேன் என்றால் அவருடைய அந்த வஸ்திரத்தை அந்த அவர் போட்டுக்கிற அந்த உடுப்பே போய் நான் தொட்டாலாவது குணமாயிடுவேன் என்று. அப்போ அவள் போய் ஒரு சனக்கூட்டத்துக்குள்ள போய் அவருடைய அந்த உடுப்பை அவர் போட்டுக்கிற அந்த உடுப்பை போய் தொடுறா, அவர் நம்பிக்கையில் போய் தொட்ட உடனே அவருக்கு கேட்குறாரு என்ன இது நான் போட்டு உடுப்பை யார் தொட்டது என்னிடத்துலேருந்து அந்த வல்லமை புறப்படுத்துறேன்னு அவருக்கு அந்த உணர்வு வருது. அதாவது பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்குறார். அவன் சொல்கிறார் நான் தான் தொட்டதண்டு. அப்போ உடனடியாக சொல்கிறார் மகளே உன்னுடைய விசுவாசம் என்ன விசுவாசம் என்ற அவருடைய வஸ்திரத்தை ஆளும் நான் தொட்டா சுகமாவேன் என்ற ஒரு நம்பிக்கை அவாக்கு இருக்குது பாருங்க. அப்பா செலவழிச்சு எல்லாம் முடியாமல் போட்டுது. அப்போ அதுலேயாவது சுகமாவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவள் போய் தொட்டா. அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கூப்பிட்டு ஜேசு சொல்கிற சரி மகளே நீ உன்னுடைய விசுவாசம் ஒன்று ரசித்தது நீ குணமானன்னு சொல்லி அப்போ அதான் அதுலேருந்து சுகத்தோட போகிறான். அதே நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இப்படி தான் சில நாங்கள் இப்படி வளர்ந்து கொண்டு வந்தாலும் ஒரு தொழிலாளர் உழைச்சி முன்னேறலாம்னு பார்த்தாலும் எங்களுக்கு பார்க்க போனால் நியமான சிலவுகளை வந்து இந்த யார் கொடுக்குறோன்னா இந்த சத்துரு உலகத்தில் ஒன்று வேலை செய்யுது. சத்துருவங்க இருக்காங்க பார்ப்போம். சத்துருவங்களோட வாய் மூலம் தான் இருக்கிறோம். எனக்கு கடவுள் சொல்லிக்கிற ஜீவனும் மரணமும் நாவன் அதிகாரத்தில் இருக்குது. என்னக்கா நாங்களாம் எங்களோட நாவால் அதை பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னப்போ எங்கள் வேலை மேலே வந்து நாங்கள் கோழி வளர்க்குறது நல்லது, அதுலேருந்து வருமானத்தை எடுக்கிறது நல்லது. ஆனால் அதால் பார்த்தா பிரச்சனை வருது, அதால் பார்த்தா கடி வருதுன்றது வந்து அது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம். பார்த்தீங்கன்னா கொரோனா ஆண்டு வந்து இப்போ 2019 ஆண்டு அது பார்த்தீங்கன்னா அது இல்லாத ஒரு கிருமி தொற்று அது இந்த உலக நாடு எல்லாம் பரவிச்சுது. அப்போ அது போட்டு ஊசியால் இப்போ அதை விட அதை பேசுகிறாங்களுக்கு அது பேரதூரம் இருக்குது. ஆனால் நானும் போடுறேன் நான் பேசுகிறேன். சில பேர் அதை பேசி இன்றைக்கும் பேரதூரத்தை அனுபவிச்சு கொண்டு அதே டாக்டர் மாதிரி தான் உலகத்தில் இருக்கிறோம் அப்படி தான் பேசுவோம். நாங்களே சொல்லுவோம் நாங்கள் கண்டுபிடிச்சேன்னு பார்ப்போம். நாங்கள் பெரிய ஒரு கண்டுபிடிச்சிக்கிறேன்னு பார்ப்போம். ஜீவனம் மரணம் எங்களோட நாவலாக இருக்குது. நான் அதை பேசக்கூடாது. மரணம்ன்றது என்ன சாவரே இல்லை, அந்த தீமை அந்த வருத்தத்தை உருவாக்குற மாதிரி நாங்கள் பேசல. அது வந்து எங்களுக்கு புற வேலை செய்யப்போம். வருத்தம் வந்தாலும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் நான் அந்த வழியாக எனக்கு உங்களுக்கு சுகத்தை சொல்லி போட்டு போகிறோம். அப்போ சுகம் வந்து உங்களை அழுகை செய்யுமன்றதை நாங்கள் சொல்லி போட்டு போகணும்னு நான் ஒரு வீட்டுக்கு கடவுள் அப்படி தான் சொன்னேன். நீ ஒரு வீட்டுக்கு போய்க்க அந்த வெளிச்சம் வந்து பிரவேசிக்குவேன். அந்த வெளிச்சம் போனோன்னா வெளிச்சம் பண்ணுறது என்னது நன்மையை தான் பேசும். சும்மா அவங்க வருத்தம் அதை மருந்து எடுக்கத்தான் போகணும், அந்த கோழியை விற்கத்தான் போகணும்ன்ற நாங்கள் சொல்ல மாட்டோம். என்னக்கு கடவுள் சொல்லியிருக்கிறார் இந்த கையெட்டி செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன். அப்போ அதுலேருந்து பெருக்கம் அதை விற்கணுமென்ற அவசியம் இல்லை. அது நாங்கள் ஞானமாக செயல்படலாம். என்னண்டு அதுக்கு நாங்கள் அது வந்து நல்ல துப்புரவாக நீட்டாக வச்சுக்கிறது நாங்கள் செயல்படலாம். எத்தனை பேர் எவ்வளோ பேர் தொழில் செய்கிறாங்க. அப்போ எத்தனை பேருக்கு விஷயமாக அலட்சியல் இருக்கலாம் கொள்ளலாம். எல்லா அலர்ஜிக்கும் ஒரே ஒரு விடுதலை ஒன்று இருக்குது. நீங்கள் அதை எழுதி வச்சு சொல்லுவீங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த மருந்துமே தேவை. இன்றையிலேருந்து சுகம் என்ன சொல்லுவோம். உங்களோட கணவன் வந்து உங்களுக்கு யார்? கணவன். ஆனால் வேதம் சொல்றது தலையன். அவர் தானே உங்களுக்கு தலை உங்களோட உடம்புல வந்து நீங்க அப்ப உங்களுக்கு தலையல்லோ அவர் தானே தலை. நீங்க உடம்பு வாழில உடம்பு சரீரம். அப்ப இந்த சரீரம் இந்த தலை எந்த பகுதியில சிந்திக்குதோ அந்த வழியில நாங்களும் வந்து ஒத்து போப்போம். நாங்கள் அவர் ஒரு வழி நாங்கள் போயிருக்க அது வந்து நமக்கு கொஞ்சம் அப்படியோ ஒரு பக்கத்தால் சிக்கலை வரும். சிக்கலன்ற என்ன ஒரு நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் நான் ஒத்து போகிறதுக்கு நல்ல வழி வர்றதுக்கு சில காரியங்கள் தடையாக இருக்கும். அப்போ தலை எந்த வழியிலையோ அந்த வழியில் நாங்கள் மூலம் அப்போ தலையும் அந்த வழியில் நிற்கும். தலைக்கார் தலை இருமே தலைக்கு கடவுள் தலை. அப்போ இதுதான் அந்த அமைப்பு. தலைக்கு அவர் தலையாக இருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறார். அப்போ இது அந்த 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 செட்டில் நின்றுன்னா அப்படியே வந்து நல்லதாக வரும். அப்போ என்ன சொல்லுவோம், அப்போ இந்த கோழியை விற்கணுமென்ற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வழி இருக்குது.
பெரிய கூட அடிச்சு நீங்கள் அதுக்கு நல்ல காத்துகள் வழியால் போகக்கூடிய மாதிரி செய்யலாம். என்ன சொல்லுவாங்க அந்த அதுகளுக்கு வந்து அந்த காற்று பிடிக்க வந்த கூடுதலாக நெட்டை போட்டு விட்டு அந்த காத்துகள் வந்து கோழி இருக்கிற பக்கம் வந்து வேலியில் கொஞ்சம் காற்று போகக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த காத்துகள் வழியாக கணக்கம் இல்லை தானே கோழி 30 கோழி தானே இவ்வளோ பேர் இவ்வளோ கோழி எவ்வளோ பேர் இவ்வளோ எல்லாம் வளர்க்குறாங்களோ. ஸோ அவர்களை நாங்கள் பேசக்கூடாது அதில் எங்களுக்கு அலட்சி வருது. அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் நாங்கள் அப்படியே எங்களுடைய சந்ததி அதையே பேசி 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 அதுக்காக நாங்கள் வளர்ந்துட்டோம் இல்லோ. அப்போ அதிலேருந்து அப்படியே நாங்கள் அதை பழகிறபடியாக அப்போ அதை பேச பேச நாங்கள் செய்கிற வேலையில் பார்க்க போனால் ஒரு பக்கத்தால் 50 வந்தால் இங்கே 60 போகும். இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு மாத்திரமில்லை எல்லாருக்கும் தான். நாங்கள் கூட அந்த பக்கத்தெல்லாம் கடந்து வருகிறோம். இது எல்லாத்துலேயும் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அதை வந்து நீங்கள் விட முயற்சி செய்யணும். அவன் சொல்லிக்கலாம் கோழியை வில்லுங்க நம்மளுக்கு இல்லை நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் அப்போ அந்த வீட்டுக்கு வந்த இடத்துல நாங்கள் செய்கிற வேலையை பார்த்து நீங்கள் அதை விடுங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நாங்கள் பெரியவர் கூட இருக்கிறாருண்டா என்ன சொல்லுவாங்க நான் உண்மையில் ஒரு நேரம் சொன்ன மாட்டியல் எனக்கு கூட என்ன சொல்லுவாங்க அந்த சரியா அந்த கையை படத்துல இருந்து அந்த கழுத்து பக்கத்தில் வட்டக்கடி அப்படி அது ஒரு நீர் அது ஒரு கெட்ட நீர் அது ஒரு நீர் கெட்ட நீர் அது மேல இன்றைக்கு கூட நான் வந்து எழுதி வச்சு அரைக்க பண்ணுவோம். என்ன சொல்லுவோம் அப்போ நீங்கள் அதை கூடுதல் அந்த நம்மளோட இந்து மக்கள் கூட சொல்லி நம்ம ஏதாவது பர்த்த துன்பங்கள் 2 வரைக்குள்ள 101 தரம் அந்த ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம அப்படி என்று சொன்னால் அது நல்லது நடக்கும். அதே போல் இது அப்படியும் இப்படியும் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். ரெண்டு நீங்கள் ஒரு 101 வரை சொல்லி பாருங்க. இன்றையிலிருந்து உங்களுக்கு அந்த கடியே இருக்காது. இன்றைக்கு ராவுக்காக உணர்விய கடியே இருக்காது. எந்த மருந்துமே நீங்கள் அப்படியே உட்கொள்ள தேவையில்லை. வேணும்னா வழியால் அந்த ஸ்கின்னுக்கு பூசியாக நீ பண்ணலாம். இதை ஒரு 106 வரை சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கியனை சுத்திகரிக்கும்ன்றது அது இன்றைக்கிலிருந்து ஃபுல்லாக விடுதலை. கோழியெல்லாம் வளர்க்க அப்படியான ஒரு சந்தோஷத்துக்காக வந்துடும். அதான் அந்த சுத்திகரிக்கிற இந்த கொரோனா அந்த கிருமி எல்லாத்தையும் வந்து சுத்திகரிக்கிறது இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சொல்லுங்க அவனுக்கு வாய சொல்லணும். உண்மையில சொன்னாலும் சத்தியம் உண்மையில அந்த கிருமிக்கு இடமே இல்லை. எந்த விதமான கிருமியும் வந்து ஆளுகை செய்யவே முடியாது. மேலே அதுதான் நான் அதில் நாங்கள் நினைச்சு சந்தோஷப்படுறோம். மேலே அந்த சந்தோஷத்துக்காக நாங்களும் வந்து அதுக்காக ஒரு வருத்தங்கள் வாரது இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் வருத்தங்கள் எங்களுக்கும் வருத்தங்கள் வரும் துன்பங்கள் வரும். அதுக்காக அவங்க வருத்தம் வந்துட்டு இதை நாங்கள் பெருசுபடுத்தக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு இந்த வருத்தம் வந்துட்டு கடி வந்துட்டு அதை போட்டு பெரிய மண்டையில் போட்டு பேசி அதை எல்லாரும் சொல்லி பாருங்க இப்ப தான் தெரியுது மேல என்ன. அப்ப என்னென்றால் அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு வருத்தங்கள் துன்பங்கள் வந்துட்டா அதையே பார்த்து பேசி அதையே வெறுக பண்ணி போடணும். அது வேண்டாம். அது வந்து என்ன சொல்லுவோம் அப்போ வருத்தம் ஒன்று இருக்குது. கடவுள் சொல்ற சுகம் ஒன்று இருக்குது. அப்போ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல லேசுவாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நான் வந்த இடத்துல உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எப்படி தான் என்ன துன்பங்கள் வருகிற நேரங்களில் சில நேரங்களில் பிரச்சனை வருகிற நேரங்களில் வியாதிகள் வருகிற நேரங்களில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிச்சுட்டு அப்புறம் என்ன ரத்தத்தில் கிருமியே இல்லை. நான் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் ரத்தத்தில் கிருமியே இல்லை. இன்றைக்கு பார்த்தா கேன்சர் வருதான் அது வருதான் இது வருதான்ட்டு இன்றையிலேருந்து ரத்தத்தில் பார்க்கணும். ரத்தத்தில் ஆனவங்க வருகிற பிரச்சனைகளால் சில வருத்தங்கள் வருது. இந்த ரத்த கருத்தில் அப்படி வந்து கிருமி வந்து அது வந்து இதை வந்து சொல்லலாம். சாப்பாடு ரீதியாக அப்படி பிரச்சனைகள் இருக்குது. உலகத்தில் பார்க்க போனால் சாப்பாடை போய் எடுத்தால் போனால் அதில் இருந்த உலக கலப்படம் என்ன. அப்போ அதனால நிறைய வருத்தங்கள் வர பார்க்குது கொள்ளுது. அப்போ அதுக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் என்ன அந்த சாப்பாட்டில் உள்ள கலப்படத்தை என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். அதில் இருக்கிற அழுக்கு அதில் இருக்கிற அந்த கெட்ட நீர் எல்லாத்தையும் சுத்திகரித்து 45 தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி என்னை விட்டு விலக்கி ஆயுசு நாட்களை நன்மையான நிரப்புவார். வாய் அப்பொழுது வேலை செய்யும். மேலே அது பெரிய சந்தோஷமாக இருப்பேன். நான் வந்து யாருக்கும் வந்து இதை போய் நாங்கள் தைரியமாக சொல்லலாது. இப்போ எங்களுடைய சுமன்ற மனசி தானே சுமனம் வந்து சுமனம் வந்து இது அவர் அதே வார்த்தையை சொன்னாலும் அது வல்லமை உள்ளதாக புறப்பட்டு சொல்லும்போது அது வாய்க்கும். நினைக்க நம்ம குடும்பத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதே நான் வந்து அதுக்குள்ளாக இருக்குது. நான் போய் பாடுவேன் கத்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதேன்னு சொன்னால் வந்து ஜெபம் பண்ணேன்.
இல்லை கட்ட செய்த சகல உபகாரங்களை மறவாதே நான் என்னுடைய மனதிலே நான் சொல்லி கொண்டு பாடுவேன். பார்த்தா அவன் வந்து இருந்துட்டு அப்போ அது வந்து சுமனம் வந்து சரியாகலன்னு தான் நல்லது. அது உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சும்மா கோழி கடியாது எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது பிள்ளைகள் நான் அதுக்கு புரியலைன்ற அப்படி இப்படி எல்லாம் பயப்பட தேவையில்லை. பிள்ளைகளும் வந்து சரியாக ஞானமாக உங்களுக்கு வயசுகள் தாண்டி கொண்டு போயிருக்க பிள்ளைகளும் உங்களுக்கு 15-16 வயசுல தான் உதவி செய்யலாம். பிரச்சனை அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இல்லை பிடிக்கும் உங்களோட லிதியாக்கு நான் எங்களோட லிதியாக்கு நான் அப்படியெல்லாம் சொல்லி வளர்க்குறேன். பயப்படக்கூடாது. இல்லை பயங்கள் வந்து ஆளுகை செய்யக்கூடாது. பிள்ளைகளை வந்து தைரியம் உள்ளவர்களாக நாங்கள் வளர்க்கணும். சரி அப்போ இருந்து உங்களுக்கு சுகம் ரெண்டு பேசுங்க. யார் கேட்டான்னு சொல்லுங்க. சரி ரோயல்கிட்ட போய் மருந்து எடுத்தேன் ரோயல்கிட்ட மருந்து எடுத்தேன் சுகமாயிட்டேன். அப்படி தான் நாங்கள் என்ன சொல்கிறோம். உண்மையிலே சொன்ன முடியும். நான் இன்றைக்கு வீடியோ தொடக்கத்தில் சொன்னேன். நேற்று சொன்ன முடியும் எனக்கு அந்த கொஞ்சம் இதெல்லாம் சரியான ஒரு வலிகள் நோவில் எல்லாம் கிடந்தது. இது கிடைக்கலாம் கட்டினது இந்த சாப்பாடு எல்லாம் எல்லாம் அப்போ எனக்கு சரியான ஒரு சிக் இப்படியே கிளம்பி நான் போய் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. வியாதி எல்லாம் அவர் சுமந்துட்டார். என்னுடையது அவர் எடுத்துட்டார். அவருடைய எனக்கு தந்துட்டார். அவருடைய என்ன அவர்கிட்ட இருக்கிற நல்லது எல்லாம் சுகம் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் எங்களுக்கு தந்துட்டு எங்கள்கிட்ட இருக்கிற அந்த சரித்திரம் குப்பை வியாதி எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டார். அப்போ அதை நான் சொல்லி கொண்டு வந்து வேற ஏதோ ஒரு புதிய மனுஷன் ஆவார். அப்படி நீங்களும் சொல்லுங்க. வாயை மாற்றுங்க. பெண்ணு மேலே நீங்கள் இதை வந்து என்ன சொல்லுங்க. அப்போ என்ன கிறிஸ்தவம் சைவம் அப்படியெல்லாம் பார்க்காங்க. வாயை மாற்றுங்க. வாயின் பேச்சுக்களை மாற்ற நம்முடைய வாழ்க்கை மாறும். கோழிகளை பார்த்து சொல்லுங்க. இந்த கோழி வளர்கிற இடத்துல கிருமி ஆளுகை செய்யாது. அப்படியே நீங்கள் சுத்தமாக நீட்டாக வச்சுருக்க அங்கே பெரிய மாற்றம் வரும். சரி சந்தோஷம். நாங்கள் வந்த இடத்துல கோழியை வளவுங்க. நான் புடிய கிழமை உண்மையில நான் கொஞ்சம் லீஸ் உள்ளதெல்லாம் கட்டுற கொஞ்சம் காசு தேவையாக இருக்கின்றது. இப்போ நான் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து வச்சுருக்கேன். நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பாரன். அப்போ நீங்கள் சொல்லிக்கோ நான் கையிட்டு செய்யும் வேலைகளை கடவுள் ஆசீர்வதிப்பாரன்ட்டு போய் இறங்கி கோழிகளை சாப்பாடை போடுங்க. முட்டையில் கொண்டு கொடுங்க. வளரும். அதுக்காக சுமன் வந்து வேலை செய்யுது. அவன் வீட்டில் தானும் பிரியாசப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான். அப்போ அது நல்லது. எல்லாரும் வந்து அப்படி செய்ய மாட்டேன். என் பிள்ளை 2 பேர் படிப்பிக்கணும். அவளை டீச்சரை கூட்டி கொண்டு போகணும். அது ஒரு இதில் செய்யணும். அப்படி இருந்தும் அவள் தானும் ஒரு பிரியாசப்பட்டு அது செய்கிறான்னுக்க அப்போ அதுக்கு தடையாக சில காரியங்கள் இருக்காண்டா இல்லை நாங்கள் அதை அடித்து நோக்கணும். இல்லை இது இல்லை செய்யலாம் வடிவாக செய்யலாம். நீங்கள் அதுக்கு நல்ல வடிவாக நீங்கள் அதை பராமரிங்க கவனிங்கோ. நீங்களும் அப்படி உங்களுக்கு அலர்ச்சி தன்மையில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல கட்டத்தில் தண்டி கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. அலர்ச்சி எல்லாத்தையும் நான் சொன்னேன். இந்த அலர்ச்சி எல்லாம் வந்து சொன்ன மாதிரி நான் எந்த விதமான முந்தியெல்லாம் ஒரு நேரம் நான் அந்த சாப்பாடு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு யோசிப்பேன். இப்போ எது எனக்கு கூடாதுன்னு சொன்னால் அதை நான் முதலாக சாப்பிட்றது. அந்த அலர்ச்சி கிளர்ச்சியும் இல்லை. என்ன இந்த எல்லாமே என்ன வந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. என்ன அப்போ அதில் இருந்து நல்ல ஒரு மாற்றம் வரும். ஒன்றையிலேருந்து உங்களுக்கு சுகம் சந்தோஷம் நிதியா குட்டி மாதிரி சொல்லியிருக்கேன். சந்தோஷம் அப்பாடி இருக்கிற அந்த சந்தோஷத்தை தான் நான் நிதியாவோட பகிர்ந்து கொள்கிறேன். நிதியாவோட சொல்லிக் கொண்டிருக்கேன். சந்தோஷம் வந்து சந்தோஷம் வந்து ஆளுகை செய்வோம். இப்போ பார்க்குற நீங்கள் நிற்கக்கூடாது. இது ஒரு மதம் சம்பந்தமான கதை இல்லை. மேலே இது மதம் சம்பந்தமாக இல்லை. எனக்குள்ளாக இருக்கிற அந்த பலம் அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் அந்த சுகம் அனுபவிச்சு உங்களோட வந்து பகிர்ந்து கொண்டிருக்கா பார்த்துக்கணும். இல்லை கொஞ்சம் அது தைரியம்ன்றது என்ன சொல்லுவாங்க. அது வந்து நாம எங்களோட தைரியத்தினால நாங்கள் ஏதாவது செய்வோம் எங்களோட தைரியத்தினால நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று பார்க்க போனால் செய்ய முடியாது. சில இதுவாக சொல்லுவாங்க நாளைக்கு இந்த வேலை செய்வோம் அந்த வேலை செய்வோம் அது முடியாது. அதுக்காக தான் நான் சொல்றேன் அவர் என்னுடைய ஞானமா இருக்கிறார். அவர் என்னுடைய நீதியா இருக்கிறார். பரிசுத்தமா இருக்கிறார். அவர் இருக்கிறபடியே நான் செய்வேன். அப்படித்தான் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டியா கிடக்குது எல்லாத்துலேயும். அப்படி நீங்கள் சேப்பட்டு பாருங்க மாற்றம் பெரிய மாற்றம் பெறும். பிள்ளைகள்கிட்டையும் அவளை வந்து நல்ல அதுக்காக தான் வந்தோடனே பிடிச்சி போட்டு தான் கிடைக்கும். இனிப்பு தான் பார்க்குறேன். போகிற இடத்துல கடவுள் சொன்னேன். இல்லை நான் அப்படியெல்லாம் பார்க்குறேன். இல்லை சில பேர் பார்க்கணும் இனிப்பு கிடக்குது குடிக்கலாமா ஆண்டவர் சொன்னால் போகிற இடத்துல உனக்கு முன்பாக யாராவது வச்சா அவ்வளோத்தையும் குடிக்கணும் சாப்பிடணும் குடிச்சு போட்டு அடுத்தாரு. சரி சந்தோஷம். அப்போ சந்தோஷம் தானே சந்தோஷம். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல சுகமண்டையிலேருந்து அதை குறைச்சி கொடுங்க வாயில் அவரோட மேலே சில நேரங்களில் எனக்கு கூட வருத்தங்கள் இருக்கும். நான் சொல்ல மாட்டேன். மனசுக்கே சொல்கிறேன். மனசுட்டே சொன்னா என்ன சொல்லிருக்கணும். ஐயோ அவர் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா அவருக்கு அப்படியா மூவருக்கு இப்படியா அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி என்ன எப்படி
முடியும் சரிக்காது இது வந்து இல்லாத அந்த ஊதி பெருசாக அடுப்பு பாருங்க அந்த விரா வச்சு போட்டு அது வந்து எரியாது குழால் எடுத்து ஊதத்தான் பெருசாக எரியும் அதே போல தான் இந்த ஊதுறது ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி இந்த ஊதி வாயால் ஊதி பெருசாக்குறது அப்படி வாயால் நாங்கள் ஊதி பெருசாக்கக்கூடாதுன்றதை ரொம்ப நானும் உங்களுக்கு வந்த இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன்னாக்க வாயால் ஊதாங்க உங்களோட இதை பற்றி உங்களோட சரீரத்தை பற்றி நீங்கள் பிள்ளைய கதைக்காங்க அது சுகம் அந்த சரி இந்த மருந்தை போட்டுக்க அதில் இருந்து எனக்கு சுகம் வந்துடுமென்றதை சொல்லிக்கொண்டு என்ன சுகம் இன்னைக்கு நான் வந்திருக்கிற சுகத்தை சொல்லி போட்டு போனேன் எங்களோட கடமை விட எங்களோட சபையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை எல்லாம் அவரால் ஆகும் சரி சந்தோஷமா அப்போ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் நீங்களும் சமைக்கணும் நாங்களும் போய் தான் சமைக்கணும் வேலை செய்ய போகிறோம் இல்லை அவள் சமைக்க போகிறோம் நான் வேலை செய்ய போகிறேன் இதோட தஞ்சை வந்தவா என்னையும் கூட்டிக் கொண்டு இன்றைக்கு வந்தவா நான் என்ன கொஞ்சம் சமையல் லேட்டானா தான் இருக்குமே டென்ஷன் பட்டு சமைக்க வேண்டியது 2 கறி ஒரு பச்சை ஒரு குழம்பு கொடுத்தேக்கா சரி ஓகே அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் மேலே சந்தோஷம் தானே வர நீங்கள் சந்தோஷம் இது சந்தோஷம் சந்தோஷம் நிதியா சொல்ற சந்தோஷம் தான் நீங்க இந்த சந்தோஷம் அங்கேயே இந்த வேறு அங்கேயே தான் வருவோம் சரி ஓகே காய்க்க போனால் நான் இதில் காய்த்து கொண்டே இருப்பேன் ஓகே சந்தோஷம் அப்போ இதுக்குரிய கருத்துக்களை மறக்காம கொமலில் சொல்லுங்க சருமிக்கூடிய சுகத்தை பற்றியும் நீங்கள் கொமலில் சொல்லுங்கள் அவாக்கு நல்ல சுகம் பெற்று நாங்கள் நாள் அறிவிச்சிருக்கிறோம் சுகம்ன்றது இப்படி தானே முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை எடுத்து அனுபவிக்கிறதில்ல அதை நாங்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறோம் அவாக்கு சுகம் சுகத்தோடு நாங்கள் அதை பாய் சொல்கிறோம் பாய் இந்த லிதியா நாங்கள் எங்களோட வீடியோவில் பதிவு செய்யலை நம்ம லிதியா எங்கே போனீங்க இன்றைக்கு ஏன் சரிக்கேன் அண்டு என்ன உடுப்பு போட்டு பாவாட சட்டை எங்க போனீங்க கோயிலுக்கு பொட்டு வைக்கவோ யார் வச்சா பாப்பா பிறக்க போத்த ஒன்று இல்லையா ஓ உங்களை வைங்க அப்போ நல்ல சந்தோஷமா பிள்ளைக்கு நல்ல சந்தோஷமா அப்போ என்ன பண்ணி நான் பிள்ளைக்கு அப்போ அப்போ என்ன பண்ணி நான் பிள்ளைக்கு டிப்பி டிப்பி